தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்ன மணி அனைவரும் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி AutoCAD பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல். AutoCAD ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த டூல் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் டெம்ப்ளேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் டெஸ்க்டாப்பில் AutoCAD எங்கே இருக்குது அப்படின்னா சொந்திருக்கு AutoCAD 2016 அப்படின்னு நான் ரன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் கொடுத்து உள்ள போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டெம்ப்ளேட் செக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நம்ம டெம்ப்ளேட் செக் பண்ணுவோம். அதுக்கேற்ப டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதனால் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்ப்ளேட் போயிட்டு AutoCAD டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். இதான் AutoCAD டிஃபால்ட் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஓப்பன் ஆனால் ட்ராயிங் ஷீட் எப்படி ஓப்பனா ஸோ கிராஃப் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ கிராஃப் ஷீட் என்ன சொல்லுவோம்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரிட் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிரிட் எனக்கு வேணாம். ஸோ கிரிட் ஆஃப் பண்ணணும். கிரிட் ஆஃப் பண்ணுறது ரெண்டு மெத்தட் ஆஃப் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸ் போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டுக்கு என்ன அப்படின்னா F7. டிராஃப்டிங் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதை பின்னாடி பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணி வரேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி கிரிட் ஆஃப் பண்ணிக்கிறேன். F7 ப்ரெஸ் பண்ணுறேன். கிரிட் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப கிரிட் ஆன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அது F7. ஸோ F7 to grid on off. ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா நியூ. நம்ம நியூவாக ட்ராயிங் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அதை பார்க்க போகிறோம். நான் நியூ ட்ராயிங் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போய்ட்டும் நான் நியூ ட்ராயிங் கொடுத்துடலாம். நியூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நான் நியூ என்ட்ரு கொடுக்கலாம். ஷார்ட்கட்டுக்கு நியூ என்ட்ருன்னு கொடுக்கலாம். ஸோ நியூ என்ட்ரு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நான் Ctrl+N கொடுக்கலாம். நான் Ctrl+N கொடுக்குறேன். Ctrl+N. ஸோ Ctrl+N கொடுத்தோன்னே எனக்கு செலக்ட் டெம்ப்ளேட் எல்லாம் சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா AutoCAD டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் AutoCAD டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஸோ AutoCAD சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ட்ராயிங் பேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதான் நியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சேவ். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் உள்ள செகண்ட் ரூல் என்னன்னா சேவ். நம்ம ட்ராயிங் எப்படி சேவ் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். நான் ட்ராயிங் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜில் ட்ராயிங் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ராயிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சம்திங் ஒரு ட்ராயிங் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராயிங் தான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் பண்ண போய்ட்டும் சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நான் சேவ் என்டர் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் என்டர். ஸோ சேவ் என்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ Ctrl+S. ஸோ Ctrl+S நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ட்ராயிங் சம் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எந்த பாத்தில் ட்ராயிங் சேவ் பண்ண போகிறோம், ஸோ அதை சூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ ட்ராயிங் 3.dwgன்னு இருக்குது. எனக்கு என்ன வேணும்னா நான் போயிட்டு ட்ராயிங் ஸோ நான் ரெக்டாங்கிள் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மேக்ஸ் பார்க்குறேன். ரெக்டாங்கிள் சேவ் பண்ண ட்ராயிங் இது இருக்குது. ஸோ இப்போ நான் AutoCAD போயிடுறேன். ஸோ ரெக்டாங்கிள் சேவ் பண்ண ட்ராயிங் இது இருக்குது. ஸோ இதான் சேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் ட்ராயிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இப்போ டெஸ்க்டாப்பில் ரெக்டாங்கிள் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுக்கறதுக்கு அப்ளிகேஷன் பண்ணி போய்ட்டு ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ ஓப்பன் என்டர் கொடுக்கலாம். ஓப்பன் என்டர் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா Ctrl+O நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் Ctrl+O கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் ஃபீல்ட் டயலாக்ஸ் ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்பில் ரெக்டாங்கிள் கொடுத்து ஓப்பன். எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா சேவஸ். சேவுக்கும் சேவஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்புறம் ட்ராயிங் கிரியேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அந்த ட்ராயிங்கோட ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து வேறு ஒரு டாக்குமெண்ட் வேணும் எனக்கு. ஸோ வேறு ஒரு பாத்திரம் வேணும். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்னா சேவஸ் யூஸ் பண்ணி தான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட் வந்து DWG எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். இல்லை எனக்கு வேறு எதுவும் எக்ஸ்டென்ஷன் தேவை அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ சேவஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ பார்த்தும் அண்ட் வந்து ஃபைல் டைப்பும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுக்கறதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சேவஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சேவஸ். சரி கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ட்ராயிங்ஸ் அப்படி எல்லாம் ஓப்பன் ஆகும். எனக்கு என்னென்ன அப்படின்னா
இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டிராயிங் வந்து எனக்கு எங்கே வேணும் அப்படின்னா ஸோ என்னோட ஸோ டி காலம்லாம் வேணும். டி காலம் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணியோட கீழே வரேன். சில ஃபைல் டைப்னு இருக்கா, ஸோ கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக டிடபிள்யூஜியில் தான் இருக்குது. ஸோ கிளிக் பண்ண நிறைய ஃபார்மேட் வரும். ஸோ எந்த ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போ என்னோட நீட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து டிஎக்ஸ்எஃப் ஃபைலாக தான் வேணும். ஸோ நான் டிஎக்ஸ்எஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், டிஎக்ஸ்எஃப் கொடுத்துட்டு சேவ். ஸோ நேம் என்ன ரெக்டாங்கில் கேட்கும், ரெக்டாங்கில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் டி காலம் மட்டும் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், மினிமேக்ஸ் பண்ணுறேன். ஸோ டி காலம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட சுந்தரகா ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு டிஎக்ஸ்எஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டையும் ப்ளஸ் ஃபைல் பாதியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சேவஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா க்ளோஸ். ஸோ நார்மலாக ட்ராயிங் பேஜை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே விட்டோம் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் க்ளோஸ் சென்டர் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு க்ளோஸ் சென்டர் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் சென்டர் கொடுத்தா என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஃபைலில் வந்து டிஎக்ஸ்எஃப் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து டிடபிள்யூ ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன். ஸோ எந்த பார்த்து செலக்ட் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப் சேவ் பண்ணியிருக்கனால ரீப்ளேஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் கொடுக்குறேன். எஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஜையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் சென்டர். ஸோ க்ளோஸ். ஸோ இந்த இது வந்து எம்டி பேஜ் நான் எதுவும் சேவ் பண்ணலை. ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் சேவ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க சொல்லி எக்ஸிட். ஸோ எக்ஸிட் அப்படின்றது காமன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நான் ஆட்டோகேட் வந்து ஃபுல்லாக வெளியில் வரதான் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்துடுறேன். ஜஸ்ட் எக்ஸிட். ஸோ இப்போ நம்ம பார்த்த டூல்ஸ்னால் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், க்ளோஸ், எக்ஸிட். ஸோ இதான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூல்ஸோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.